நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Arise for God, ablaze for God, anchor in God, we will do anything for God. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராமில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுக்குள்ளே ஒரு அழகான கிஃப்ட் இருக்குது. நான் இப்போ இதை என் ஃப்ரெண்டுக்கு கொரியர் பண்ண போகிறேன். இதை பேக் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிஃப்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் அட்ரஸ் மட்டும் எழுதிட்டா என் ஃப்ரெண்டை போய் சேஃபாக ரீச் ஆயிரும். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஏசப்பாவை விசுவாசிக்கும் போது நம்மளை சேஃபாக பாதுகாக்கிறாங்க. பைபிளில் கூட எபேசியர் 6:16 விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால நம்ம எப்பவும் ஏசப்பாவை விசுவாசிக்கிறவங்களா இருப்போம். இப்போவும் நம்ம ஒரு அழகான ஆக்ஷன் சாங் பார்த்து வந்துடலாமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். மறுபடியும் இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். எஸ், இந்த மந்தோடைய தீம் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? விசுவாசம், ஃபெய்த். ஃபெய்த் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு பைபிளில் இருக்கிற ஒரு கேரக்டர் ஞாபகம் வரும் அப்படி தானே? எஸ், ஆப்ரஹாம்ன்ற அந்த கேரக்டர். ஸோ ஃபெய்த்து அப்படின்னு சொன்னாலே அவங்கள பற்றி தான் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம் அப்படி தானே? ஸோ ஆப்ரஹாம் அவங்களுக்கு ஏசப்பா வாக்கு கொடுத்துருப்பாங்க, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருக்கும். ஆனாலும் விசுவாசத்தோடு இருந்ததுனால ஆண்டவர் அவங்க சொன்ன மாதிரியே அவங்க சந்ததியை அவ்வளோ அழகாக ஆசீர்வதிச்சாங்க குட்டீஸ். ஸோ இன்னைக்கு இந்த தீமில் நம்ம நிறைய காரியம் கற்றுக்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணலாம். ஃபெய்த் லைக் அ மஸ்டர்ட் சீட் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சாங் அப்படி தானே? சேர்ந்து எல்லாரும் ஒரு வாட்டி ஆக்ஷனோட பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, வித் மியூசிக். எனக்கு கிடைக்குமே, ஹோலினஸ் என் பேஷனாக இருந்தாலே, ஹெவன்லி ஆர்மி என் பக்கம் இருக்குமே. ஃபெய்த் லைக் அ மஸ்டர்ட் சீட் இருந்தாலே, ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட் எனக்கு கிடைக்குமே, ஹோலினஸ் என் பேஷனாக இருந்தாலே, ஹெவன்லி ஆர்மி என் பக்கம் இருக்குமே.
வேதத்தின் வார்த்தையை வேஸ்ட் பண்ண மாட்டோம். உலகம் சொல்லும் பொய்களை டேஸ்ட் பண்ண மாட்டோம். சத்தியத்தின் பாதையை லீஸ்ட் ஆக்க மாட்டோம். சாட்சியாய் வாழ்வதை வேஸ்ட் ஆக்க மாட்டோம். வேதத்தின் வார்த்தையை வேஸ்ட் பண்ண மாட்டோம். உலகம் சொல்லும் பொய்களை டேஸ்ட் பண்ண மாட்டோம். சத்தியத்தின் பாதையை வேஸ்ட் ஆக்க மாட்டோம். சாட்சியாய் வாழ்வதை வேஸ்ட் ஆக்க மாட்டோம். அப்ளேசஸ் நாங்க தானே எழுப்புதலை பரவ செய்வோம். அப்ளேசஸ் நாங்க தானே எழுப்புதலை பரவ செய்வோம். Heavenly army எங்கள் சேனை எதற்கும் துணியும் எங்கள் சேனை. Heavenly army எங்கள் சேனை எதற்கும் துணியும் எங்கள் சேனை. Faith like a mustard seed. Faith like a mustard seed. வாவ் குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணீங்களே. வெரி குட் குட்டீஸ். இதே போல தான் நம்மளோட ஃபெய்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி மஸ்டர்ட் சீட் எப்படி குட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ, அதே போல் நம்மளோட ஃபெய்த்தும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் குட்டீஸ். எஸ், பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது. புதிய ஏற்பாடில் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நூற்றுக்கு அதிபதி ஒருத்தர் ஏசப்பாவை மீட் பண்ணுறதுக்கு வருவாங்க. நூற்றுக்கு அதிபதி அப்படின்னா அவங்களுக்கு கீழே நிறைய சர்வன்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு நல்ல ஒரு வசதியான ஃபேமிலின்னு வச்சுக்கலாமா. அவங்க வந்து ஏசப்பா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. என் வீட்டில் என்னோட சர்வெண்ட்டுக்கு திமிர்வாதத்தினால ரொம்ப சஃபர் பண்ணுறான், அவனை நீங்கள் சுகமாக்குவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா ஓகே நான் உங்கள் வீட்டுக்கு வந்து சுகமாக்குறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? வேண்டாம் ஏசப்பா, நீங்கள் என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. இங்கேருந்து நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்கன்னா என்னுடைய சர்வெண்ட் வந்து சுகமாயிடுவான்னு சொன்னாங்க. அப்போ ஏசப்பாக்கு ரொம்ப ஆச்சரியம். இஸ்ரவேலர்களுக்குள்ள கூட இப்படி ஒரு விசுவாசம் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க குட்டீஸ். அதே போல் நம்ம விசுவாசமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம இன்னொரு சாங் பாடலாம். ஓகேவா? ஏஷு மேரா தோஸ்த் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சாங். இப்போ கூட நம்ம விபிஎஸ்ல அந்த சாங் பார்த்தோம், அப்படி தானே? அந்த சாங் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரெட்டுன்னு நான் கேள்விப்பட்டேனே, அப்படியா? ஓகே, இப்போ நீங்கள் எப்படி ஆக்ஷன் பண்ணுறீங்கன்றத வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அது உங்கள் ஃபேவரெட்டா இல்லையான்னு சொல்லி. பார்க்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, வித் மியூசிக். கூட வருவாரே, நான் எதை செஞ்சாலும் என் கூட இருப்பாரு. நான் எங்க போனாலும் என் கூட வருவாரு. நான் எதை செஞ்சாலும் என் கூட இருப்பாரு. அவரே என் லைட்டு, லைஃப் ஆகும் பிரைட்டு. அவரே என் ஹீலர், எவர் பிரசன்ட் ஹெல்ப்பர். அவரே என் லைட்டு, லைஃப் ஆகும் பிரைட்டு. அவரே என் ஹீலர், எவர் பிரசன்ட் ஹெல்ப்பர். इश्क तेरा दोस्त देखा भरोसा. इश्क मेरा दोस्त चलता हमेशा. इश्क तेरा दोस्त देखा भरोसा. कटआउटू वेना, वाल पोस्टर वेना, DPU वेना, स्टेटस कूड वेना. कटआउटू वेना, वाल पोस्टर वेना, DPU वेना, स्टेटस कूड वेना. कन्फेशन போதும், கான்சென்ட்டா வருவார், கான்ஃபிடன்ஸ் தருவார், காம்ப்ளிமெண்டா இருப்பார். கன்ஃபெஷன் போதும், கான்சென்ட்டா வருவார், கான்ஃபிடன்ஸ் தருவார், காம்ப்ளிமெண்டா இருப்பார். इश्क मेरा दोस्त चलता हमेशा. इश्क तेरा दोस्त देखा भरोसा. इश्क मेरा दोस्त चलता हमेशा. इश्क तेरा दोस्त देखा भरोसा.
குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. இதுலயே தெரியுது இது உங்க ஃபேவரட் சாங் அப்படின்னு. இந்த சாங்ல சொன்ன மாதிரியே ஏசப்பா நம்மளுடைய தோஸ்த், அதாவது நம்மளோட ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த விசுவாசத்தை பத்தி இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். நிறைய எக்ஸைட்டிங்கான செக்மெண்ட்ஸ் இருக்கு. மிஸ் பண்ணிடாம எல்லாத்தையும் பாருங்க குட்டீஸ். ஓகேவா? நம்ம அடுத்த செக்மெண்ட் போலாமா? ஓவர் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட். Soldiers for Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ஷன் சாங் பார்த்தீங்களா? நீங்களாம் ரொம்ப அழகாக பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வேஸ்ட்டு, நான் எதுக்குமே யூஸ் இல்லை, எங்கள் அம்மா அப்பா சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏசப்பா வேஸ்ட்டாக இருக்கிறத கூட யூஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பொருளை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓவர் டு வேஸ்ட் டு யூஸ். Soldiers for Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராம்லேயும் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குட்டீஸ், இப்போயும் நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் செய்ய போகிறோம். கிராஃப்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், கலர் பேப்பர், ஐஸ்கிரீம் ஸ்டிக், கப், செல்லோ டேப், கம் அண்ட் சிசர். சரி, இப்போயும் ஒரு சூப்பரான கிராஃப்ட் நம்ம செய்ய போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட், அக்கா இந்த மாதிரி கப்பில் கலர் ஷீட் வந்து நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கலர்லேயே இருக்கிற கப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கலர் பேப்பர் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதில் வந்து இன்னொரு கப் இதே மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா? இதே மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுருக்கிற கப்பில் இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க கப்பில் இந்த மாதிரி லைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து நம்ம இப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கப் வச்சுருக்கோம்ல, அதை இந்த மாதிரி இதில் வச்சுட்டு அண்ட் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அக்கா கலர் ஷீட் வச்சுருக்கேன்ல, இதில் வந்து ரவுண்டாக அக்கா வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சரியா? இந்த மாதிரி கட் பண்ண பேப்பரை இதில் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரியா? இதை நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கப் வச்சுருக்கோமா, அது இதில் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டஸ்ட்பின் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே குட்டீஸ், இப்படி தான் இதே மாதிரி கப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூர போட்டுருவோம், அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஜீசஸ் அப்படி இல்லை, வேஸ்ட்டான பொருளையும் ரொம்ப உபயோகமாக அதை மாற்றி அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஜீசஸ் வந்து மாற்றுறாங்க. Soldiers for Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் யூஸ் பண்ணிட்டு ஒரு த்ரோ பண்ணுற கிளாஸை எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக மாற்றணும்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நாமளும் ஜீசஸை விசுவாசிக்கும் போது நம்மளையும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏசப்பாவை விசுவாசிச்சோன்னா அவங்க மேலே ரொம்ப அன்பு கூறுவோம். அன்பு கூர்ந்தோன்னா ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கலாமா? ஓவர் டு வர்ஷிப் டைம். Soldiers for Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Praise the Lord குட்டீஸ்.
இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் ஒரு 5 minutes ஏசப்பாவை ஆராதிக்கலாமா? அப்படி இருக்கிற இடங்களை எழுந்து நின்று, உடைக்கப்பட்ட நேரத்துலலாம் என்னை தாங்கினது உங்கள் கிருபை தானே ஏசப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் கண்களை மூடி இயேசுவை பார்த்து முடிஞ்சால் உங்கள் வலக்கரத்தை தலைக்கு மேலே உயர்த்தி இயேசுப்பா பார்த்து சொல்லாமா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சேர்ந்து சொல்லுங்க அப்பாவை பார்த்து. உடைக்கப்பட்ட நேரத்தில் உடைஞ்சு போய் கிடக்குறீங்களா? ஏசப்பா உங்களை உருவாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம், உடைக்கப்பட்ட நேரம், உடைந்த உள்ளத்தோடு இந்த பாடலை கேட்குறீங்களா? அப்படியே கண்களை மூடி இயேசுவே அப்படின்னு சொல்லாமா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உருவாக்கின கிருபை இது. உங்க கிருபை தேவை ஏசப்பா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கைகளை உயர்த்தி கிருபையே கிருபையே ஜீசஸ் மாறாத நல்ல கிருபையே. அப்பா பார்த்து சொல்லாம? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கரங்களை உயர்த்தி கிருபையே ஜீசஸ் கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இயேசுவே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அநேக பேர் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் ஏசப்பா உங்களை தாங்க அவர் வல்லவராயிருக்கிறார். குடும்ப போராட்டத்து நிமித்தம், வியாதி நிமித்தம் அநேக பேர் சோர்ந்து போய் இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ஏசப்பா உங்களை பலப்படுத்த இப்போ வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை சுகப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம், சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டதே, சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போயிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை தேற்ற வல்லவராயிருக்கிறார். இயேசுவே என்னை தேற்றுங்கப்பா. என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. உங்க வலக்கரத்தை தலைக்கு மேல உயர்த்தி கிருபையே கிருபையே ஜீசஸ் கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இயேசுவே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அப்படியே அப்பாவை பார்த்து ஒரு அர்ப்பணிப்போடு உங்க 2 கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி இயேசுவை பார்த்து அர்ப்பணிப்போடு ஆராதனை முடிப்போமா? இயேசுவே உங்க கிருபைதான் இயேசுவை என்னை தாங்குது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. உங்க கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்த போறதுக்காக நன்றி. இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகணும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for
பைபிளில் நிறைய பேர் ஏசப்பாவை விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. பெரும்பாடுள்ள ஸ்ரீ ஏசப்பாவை விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி நிறைய குருடர்கள், சப்பானிகள், முடவர்கள்னு ஏசப்பாவை மேலே விசுவாசத்தை வச்சு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதுபோல் நாமளும் ஏசப்பாவை விசுவாசித்தோன்னா நிறைய அற்புதங்கள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட பைபிளில் ஏசப்பா பண்ண ஒரு அற்புதத்தை பார்க்கலாமா? Over to animation story. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாமூச்சி விளையாட்டை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப ஜாலியா இருக்கும். கண்ணை மூணா இருட்டா இருக்கும். மத்தவங்க போற சத்தத்தை வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். சரி, இன்னைக்கு 2 கண்கள் தெரியாத ஒருத்தர் எரிகோ என பட்டணத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. எரிகோன்னு சொன்ன போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆமா, எரிகோ கோட்டை. பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எரிகோ சுற்றிலும் 7 நாள் சுற்றி வந்து ஆர்ப்பரித்தவுடன் என்னாச்சு தெரியுமா? அந்த கோட்டை அப்படியே இடிஞ்சு விழுந்ததுல அந்த ஊர்ல தான் இன்னைக்கு இயேசு அற்புதம் செஞ்ச கதைய பார்க்க போறோம். சரி, நம்ம எரிகோக்கு போலாமா? வாங்க. ஐயா, கொஞ்சம் தயவு பண்ணுங்கய்யா. ஐயா, யாராவது இரக்கம் காட்டுங்கய்யா. கண்ணு தெரியாத பருத்தி மேயும் நான் தான் ஐயா. ஐயா, ஐயா. நன்றியா. நல்லா இருப்பீங்கய்யா. ஐயா, கொஞ்சம் உதவுங்கய்யா. ஏய் குருட்டு பையல, நான் ஏன் தான் பிறந்தனோ? தர்மம் போடுங்கய்யா. இயேசுவால மட்டும் முடியுது. உண்மையிலேயே அவர் ஒரு தீர்க்கதரிசிடா. இயேசுவோட முகத்தை பாரு, அதுல ஒரு சூப்பர் பவர் இருக்கு. யார் அந்த இயேசுவாக இருக்கும்? எல்லா மக்களும் புகழ்றாங்க. அம்மா, தாயே, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. 2 கண்ணும் இல்லாத பாவிம்மா, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா, தாயே. அதுல என்ன ஆச்சரியம்? ஒரு இடத்துல 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகமில்லாமல் இருந்தான். ஆனா இயேசு இந்த இடத்துல இருந்தே அவனை சுகமாக்கிட்டாருடா. உண்மையிலேயே அவர் வானத்திலிருந்து வந்த தேவகுமாரன் தான்டா. என் வாழ்க்கையில இந்த இயேசுவை எப்படியாவது பார்த்தாகணும். இயேசு எரிகோக்கு வருவாரா? அப்படி வந்தா நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். கூட்டமா இருக்கு, நானும் பாக்குறேன். ஏய், இயேசு நம்ம ஊருக்கு வந்திருக்காராம். சீக்கிரம் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வா. அம்மா. ஆமா ஆமா, அவரை பார்க்கணும். இயேசுவா? அவர் வந்திருக்காரா? இன்னைக்கு சந்திக்காம விடக்கூடாது. எப்படியும் அவர்கிட்ட போய் ஆகணும். ஐயா, அவர் வந்திருக்காரா? ஆமா, அதோ அங்க வந்துட்டு இருக்காரு பாரு. நீ ஓரமா உட்காரு, ஜனக்கூட்டம் ரொம்ப இருக்கு. உன்னை மிதிச்சு சட்னி ஆக்கிட போறாங்க. சரியா? தம்பி, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கப்பா. இயேசு வந்துட்டு இருக்காருல்ல, தள்ளுங்க. கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்கப்பா. தம்பி, கொஞ்சம் நவரு. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் ஐயா. டேய் குருடா, ஏண்டா இப்படி சத்தம் போட்டு இருக்க? அமைதியாரா. இயேசுவே, தாவீதின் குமாரனே. டேய் குருடா, ஏண்டா அமைதியாரா. குருடா, அங்க பாருடா, இயேசு வர்றாரு. இயேசுவே, கண்டிப்பா மக்களுக்கு ஏதாவது. தாவீதின் குமாரனே, இயேசுவே, அவனை இங்கே அழைத்து வாருங்கள். வா வா, கவலைப்படாத, இயேசு உன்னை கூப்பிடுறாரு. ஐயா, ஐயா, என்னை இயேசு கிட்ட கூட்டிட்டு போங்க ஐயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். ஆண்டவரே, என்னை குணமாக்கும். ஆண்டவரே, நீ
நீ போகலாம். உனக்கிருந்த விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும். எனக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஜீசஸ் செஞ்ச மிராக்கிளை பார்த்து அசந்து போயிட்டீங்களா? இன்னைக்கும் ஏசப்பா அற்புதம் செய்கிறவரா இருக்கிறாங்க. நம்ம ஏசப்பா மேலே விசுவாசத்தை வச்சு ஜெபிக்கும் போது இன்னும் நிறைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போவும் விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கலாமா? ஓவர் டு பிரேயர் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு மாதமும் இந்த அப்ளஸ் நிகழ்ச்சி மூலமாக நம்ம ஒவ்வொரு துறைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த மாதத்துலேயே ஒரு முக்கியமான துறைக்காக ஜெபிக்க போகிறோம். அது என்னங்கிறத தெரிஞ்சிக்க ஒரு வீடியோ பார்க்கலாமா? பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இந்திய தேசிய பாதுகாப்பு மற்றும் இந்திய பாதுகாப்பு படைகள் தொடர்பான அனைத்து நிறுவனங்கள் மற்றும் செயல்பாடுகளையும் ஒன்றிணைத்து மேற்பார்வையிடும் பொறுப்பை கொண்ட அமைச்சகம் ஆகும். இதன் மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங், இணையமைச்சர் அஜய் பட். இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் மேற்பார்வையில் உள்ளவைகள் இந்திய ஆயுத படைகள். அமைச்சகத்தின் கீழியங்கும் பொதுத்துறை நிறுவனங்கள்: பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு, இயந்திரா இந்தியா கான்பூர், ஆர்மோர்ட் வெஹிக்கிள்ஸ் நிகம் லிமிடெட் ஆவடி, முனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட் புனே, ட்ரூப் கம்ஃபர்ட்ஸ் லிமிடெட் கான்பூர், கிளைடர்ஸ் இந்தியா லிமிடெட் கான்பூர், படைக்கல தொழிற்சாலைகள் வாரியம், முன்னாள் இராணுவத்தினர் நலத்துறை. என்ன குட்டீஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஆமாம் குட்டீஸ், நம்ம தேசத்தில் இருக்கிற பாதுகாப்பு துறைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி, எல்லாரும் ஜெபிக்கலாமா? சரி, எல்லா பிள்ளைகளும் முழங்கால் பண்ணிப்போம். எல்லாரும் முழங்கால் போட்டுக்கோங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. நம்ம ஏசப்பா நோக்கி பார்க்க போகிறோம். ஏசப்பா நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தெய்வன். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அற்புதம் செய்வாங்க. சொல்லுங்க, ஏசப்பா இங்கே இந்திய தேசத்தின் பாதுகாப்பு துறைக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு எல்லை பகுதியில் இருக்கிற பாதுகாப்பு வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் இந்தியாவில் இருக்கிற அந்த பாதுகாப்பு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியாவை பாதுகாக்கிற பாதுகாப்பு வீரர்களை தேவன் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. தீவிரவாதிகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த துறையில் இருக்கிற ஆண்டவரே அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க தொட்டு ரட்சிங்க ஏசப்பா. நீங்க தான் தேசத்தை பாதுகாக்கிற தேவன். நீங்க தான் ஜனங்களை பாதுகாக்கிற தேவன். சாத்தானிடமிருந்து பொல்லாத மனுஷனிடமிருந்து பாதுகாக்கிற கர்த்தர் நீங்க. ஆண்டவரே அந்த வீரர்களை பாதுகாத்து கொள்ளணும்னு ஜெபிக்கிற ஏசப்பா. அவர்களுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது. தீவிரவாதிகள் நிமித்தவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஆண்டவரை பாதுகாப்பு துறையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த துறையில் ஒரு பாதுகாப்பு, ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அதில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம். இராணுவத்தில் இருக்கிறவங்க, பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லை பகுதியில் இருக்கிறவங்க, ஒவ்வொரு மாநிலத்தின் எல்லையில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்களுக்கு எந்த பலவீனங்களும் வரக்கூடாது. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். அவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் சேனையாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு துறையை இயேசுவின் கரத்தில், பரலோகத்தின் தேவனுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க அவர்களை ஆளுகை செய்வீராக. பரலோகத்தின் சேனை அவர்களை ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி நம்ம தம்பியோடு நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம்.
அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்தக்காக சோத்திரம் ஏசப்பா. இந்த நாளில் கூட பாதுகாப்பு அமைச்சர்கள் துறைக்காக ஜெபிக்க கொடுத்து கிருபைக்காக சோத்திரம் ஏசப்பா. இந்த பாதுகாப்பு அமைச்சர் துறைகள் நீங்கள் ஆசிரியங்க ஏசப்பா. அவங்களுக்கு தேவையான ஞானத்தை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் ஏசப்பா. அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து என்ன ஏது செய்யணும்னு நீங்கள் கற்றுக் கொடுக்க தேவன் நீங்கள் தான் ஏசப்பா. உங்கள் கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. நகரத்தை காக்கிற தேவன் நீங்கள் இருக்கும்போது காவலாளிகள் வீரமும் பகலும் முழித்திருக்குது விருது ஏசப்பா. கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. அமைச்சர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்க ரட்சிக்கப்பட்டு உங்களை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஏசப்பா. அவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அமைச்சர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களுக்கு விரோதமாக எழும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காது போவதாக ஏசப்பா. கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த காவல் அமைச்சர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, இராணுவ வீரர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எதிர்நாட்டு சதி திட்டங்களை இந்தியாவின் இராணுவ வீரர்களுக்கு மறைமுகமாக நீங்கள் காட்டுங்க ஏசப்பா. கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வைங்க ஏசப்பா. குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல ஆகாரத்தை கொடுங்க. அவங்க இங்கே பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க தேவைகளை சந்திங்க ஏசப்பா. கருத்தில் எங்கள் இராணுவ வீரர்களை ஒப்பு கொடுக்குறேன். நானே அவர்களை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பற்றி இரவும் பகலும் பாதுகாத்து கொள்வேன்னு சொன்ன தேவன் இராணுவ வீரர்களுக்கு எந்த தீங்கும் அணுகாதபடி இரவும் பகலும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. கருத்தில் இராணுவ வீரர்களை அர்ப்பணிக்கிற ஏசப்பா. நீங்கள் ப்ளீஸ் ஏசப்பா, நீங்கள் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு எந்த தீங்கும் அணுகக்கூடாது ஏசப்பா. இராணுவ வீரர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. அநேக இராணுவர்களை பெருக கிருபை செய்யுங்க ஏசப்பா. கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. எந்த தீய சத்துருவின் கிரிகளும் எங்கள் இராணுவ வீரர்களிடம் அணுகாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் எல்லையை பெரிதாக்கி சமாதானத்தினால் நிரப்பேன்னு சொன்ன தேவன் எங்கள் தேசத்தின் எல்லையை பெரிதாக்கி சமாதானத்தினால் நிரப்புங்க. கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் அப்படி செய்ததற்காக சோத்திரம். மீட்பரேசிய நாமத்தில் ஆமென். ஆமீன் ஆமீன். ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்க. நம்ம சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். அப்படி நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற திட்டம் எழுப்புதல் திட்டத்துக்காக எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஏசப்பா, நீங்கள் கொடுத்திருக்கிற எழுப்புதல் திட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று எழுதியிருக்கிறதே, அப்பொழுது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதப்பா. எங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிற பிள்ளைகளாய் மாறணும். அவங்க மீது உங்க தீர்க்க தரிசன அபிஷேகம் ஊற்றப்படணும். அந்த பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா சிறு குழந்தைகளை ரட்சிக்கப்பட்டு எல்லா பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிற பிள்ளைகளாய், தீர்க்க தரிசனம் நாவுடைய பிள்ளைகளாய் மாறணும். தீர்க்க தரிசனம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாய் மாறணும். அந்த எழுப்புதலின் தரிசன திட்டம் நிறைவேறணும். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற பலவீனத்தின் ஆவிகளை கடிந்து ஜெபிக்கிறோம். பாவத்தை தூண்டுகிற ஆவிகளை நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை முடக்க நினைக்கிற இயேசுவின் நாமத்தை கடிந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எந்த விதத்திலும் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. போக்கிலையும் வரத்திலும் உங்க பாதுகாப்பு பிள்ளைகளோடு இருப்பதாக. இந்தியாவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரை சீக்கிரமாய் 10 கோடி சிறு பிள்ளைகளுக்கு இந்தியா முழுவதும் ஆண்டவரை இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். எல்லா பிள்ளைகளும் உங்க வருகைக்கு ஆயத்தப்படணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே செய்கிற உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமீன். குட்டீஸ், நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டுட்டாங்க, அற்புதம் செஞ்சிட்டாங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களையும் பயன்படுத்துவார். ஆமீன். God bless you. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தினமும் விசுவாசத்தோட ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க. நம்ம எல்லா விஷயத்திலும் எப்பவுமே உண்மையா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பத்தி இப்போ ஒரு ஷார்ட்ஸ் பார்த்து வந்துடலாமா? ஓவர் டு ஷார்ட்ஸ். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. டேய் அருளே, நேத்து என்னடா அவனை ஆளை பார்க்கவே முடியல?
நேத்து ஒரே ஜாலினே. நேத்து கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சுல, என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்தான். ஃபர்ஸ்ட் ரோல யாருக்குமே டிக்கெட் கிடைக்கல, எனக்கு வாங்கி கொடுத்தான். விலை 15,000. அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா, தெரியாத உனக்கு? என்ன நீ? அண்ணே ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்ட் அமெரிக்கால இருந்து ஃபோன் பண்றானே. சொல்றா, எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? ஆமாண்டா, கொஞ்சம் வெளியில வந்த மாலுக்கு. மாலா? தெரியலையே. சும்மா இருங்க, ஒரு நிமிஷம். ஆமாண்டா, வெளியில வந்த. என்ன, வெளியில வந்தாலே ஒரு 50,000 ரூபாய் செலவாயிடுது. என்ன பண்றது? ஆமா, டே இன்னைக்கு நைட்டு ஒரு வேலை இருக்குடா. நான் மும்பைக்கு போகணும். நைட் எனக்கு ஃபிளைட் இருக்கு. அதை முடிச்சுட்டு பெங்களூர் வரணும்டா. சரிடா. தெரியலையே. சரிடா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். டேய் அருளு, என்னடா இப்படி சொல்ற? இதெல்லாம் அப்படிதானே, கண்டுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு கெத்து, விடுங்க. அண்ணே, இப்போ ஒரு லக்ஸரி கார் விலைக்கு வந்திருக்கேன். நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஐயோ, ஜூஸை மறந்துட்டேனே. ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு போயிடுறேன். சரி, குடிப்பா. டேய் மெல்ல மெல்ல குடுறா. பாரு காலி. பாப்போனே. சரிடா. என்ன இது? என்னண்ணே எப்படி சொல்றாரு? ஒன்னும் தெரியலையே. ஜூஸ் குடி. சரி. டேய் ராக்கு, உன் பைக் சாவி குடுறா. என் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுடா. அண்ணா, இப்பவும் போய் சொல்லாதீங்கண்ணா. டேய் உண்மையா சொல்றேன்டா. அண்ணா, என் கண்ணு முன்னாடியே நீங்க நிறைய போய் சொன்னீங்க. அட போங்க. சத்தியமா சொல்றேன். அண்ணே சொல்லுங்கண்ணே இவன் கிட்ட. டேய் அருளு, நீ சொல்றது உண்மைதானா? ஆமாண்ணே, உண்மையதான் சொல்றேன். அதனாலதான்டா நாங்க சொல்றோம், எப்பவும் பொய்யா சொல்லாம உண்மையை சொல்லி பழகணும்னு. உன் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி, மத்தவங்களுக்கு முன்னாடி கெத்தா இருக்கணும்னு சொல்லி பொய்யா சொன்ன. இப்ப நீ உண்மையை சொல்ற, நம்பிக்கை வரமாட்டேங்குது இல்ல? பைபிள் சொல்லுது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு சொல்லுது. அதனால நாம எப்பவுமே பொய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்றவங்களா இருந்தோம்னா அதுதான்டா ஆசீர்வாதம். சரியா? இனிமே பொய் சொல்ல மாட்டேனே. சரி, அவனுக்கு சாவியை கொடுத்து விடு. நீங்க சொல்றதுனால கொடுக்கறேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரி, வரேனே. Soldiers for Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லா விஷயத்துலையும் உண்மையாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டிங்களா? நாமளும் எல்லா விஷயத்துலையும் எப்போவுமே உண்மையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட நம்ம ஒரு முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். விசுவாசத்தோட கேளுங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்வாங்க. ஓவர் டு மெசேஜ் டைம். Soldiers for Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறீங்களா? இந்த விசுவாசம்னு ஸ்டார்டிங்லேருந்து நிறைய காரியத்தை பார்த்துட்டு வரீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு விசுவாசம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம அதை பற்றி நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா, இயேசு சீசர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் கலிலேயா கடலில் நீங்கள் போட்டில் போங்க, இந்த சைடு அந்த சைடுக்கு போங்க, நான் கொஞ்சம் நேரம் ஜெபிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்போது என்னாச்சு, படகுல ஏறி சரியா இயேசு சொன்ன மாதிரி நம்ம அடுத்த சைடு போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. போகிற நேரத்தில் சரியான புயல், பயங்கரமாக புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக புயல் வீச ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன செய்கிறதுனே தெரியல. ரொம்ப நேரமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி நிறையா முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் பாருங்களேன், அதில் பேதுரு, யோவான், இவங்க எல்லாருமே சீஷர்கள் தெரியும்ல. பேதுரு, யோவான், அந்திரேயா, இவங்க எல்லாருமே கடலுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க. அவங்கெல்லாம் மீனவர்கள். அப்படினால புயல் என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுன்றதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் வச்சு, அவங்களுக்கு தெரிந்த அறிவெல்லாம் வச்சு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. எதுவுமே வாய்க்கலை. போட்டு ரொம்ப தத்தளிச்சுட்டே இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோட பயத்தோட என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் புயல் மத்தியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்தில் ஒருத்தர் நடந்து வர்றது தெரியுது. பாருங்கள், கடலில் ஒருத்தர் யாரோ நடந்து வர்ற மாதிரி தெரியுது.
அது யாருன்னு பார்த்தா ஏசு கடலில் நடந்து வரார். அங்கேருந்து அப்படியே நடந்து வராரு. இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சோடனே சீஷர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சீஷர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இயேசு இன்னொரு போட்டுக்காகலாம் அவர் வெயிட் பண்ணல. கடலில் நடந்து வராரு. இவங்களை பார்க்கறதுக்காக, இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக கடலில் நடந்து வராரு. அப்புறம் பாருங்கள், வந்தோடனே இயேசு கடலை அதட்டி அந்த கடல் எல்லாம் அமைதியாகிடுச்சு. அந்த புயலெல்லாம் அமைதிப்படுத்திடுறாரு. அப்போ இயேசு தண்ணியில் நடந்து வந்தோடனே பேதுருவுக்கு ஒரு ஆசை. பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, இயேசுமே எனக்கு தண்ணியில் நடந்து வரட்டுமா? நடந்து வா அப்படின்னு சொல்கிறார். நடந்து வர்றது அப்படின்னா சரி நீயும் நடந்து வா அப்படின்னு சொல்கிறாரு. பேதுரு இறங்கி தண்ணியில் மெதுவாக இயேசுவை பார்த்து தண்ணியில் எப்படி நடக்க முடியும்? அந்த தண்ணியில் நடக்க முடியாதுல்ல. இயேசுவை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. தண்ணியில் நடந்துட்டு முதல்ல ஒரு கால் எடுத்து வச்சு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்துட்டார். திடீர்னு தான் அவருக்கு தோணுது, நம்ம தண்ணியில் நடக்கிறோமே அப்படின்னு சொல்லி கீழே பார்த்தோன்னே அவருக்கு பயம் வந்துருச்சு. நம்ம தண்ணியில் நடந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி உடனே அவர் மூழ்க ஆரம்பிச்சிட்டார். அப்படியே கீழே மூழ்கி போகிறாரா. மூழ்கி போகும்போது இயேசு அவர் கையை கொடுத்து அவரை தூக்கி விட்டுட்டு, நீ ஏன் விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லி இயேசு அப்படி தூக்கி விட்டுட்டு சொல்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த சம்பவத்தை இது நடந்தது. இயேசு உதவி செஞ்சுருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஏசப்பா என்ன பண்ணாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவை பார்த்துட்டே பேதுரு நடக்கும்போது அவனால் நடக்க முடிஞ்சது. ஆனால் இயேசுவை என்னைக்கு பார்க்காம சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தானோ அப்பந்தான் அவனால் கீழே மூழ்கி போக முடிஞ்சுது. நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது அதிசயம் வேணும், அற்புதம் வேணும், எனக்கு இந்த காரியத்தில் நன்மை வேணும், இந்த இடத்துல ஏசப்பா கிரியை செய்யணும், எனக்கு இந்த சைடில் ஏசப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏசப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏசப்பாவே பார்த்து நீங்கள் ஒவ்வொரு காரியம் ஏசப்பாவே பார்த்து என்னதுன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் செஞ்சீங்க. இயேசுவையே பார்த்துட்டு இயேசு இந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பாரு, இயேசுக்கு இது பிரியமானதுனானா அப்படின்னு சில சமயத்தில் பாருங்களேன். இப்போ எக்ஸாமில் நான் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாமுக்கு படித்து ஏசப்பாவோட ஹெல்ப் கேட்டு நீங்கள் படித்து எக்ஸாம் எழுதினா தான் ஏசப்பா உதவி செய்வார். நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து எழுதுனீங்கன்னா அங்கே ஏசப்பா உதவி செய்ய மாட்டார். இதுதான் ஏசப்பாவை பார்த்து நடக்கிறதுக்கும் ஏசப்பாவை பார்க்காம நடக்கிறதுக்கான வித்தியாசம். ஏசப்பாவே நீங்கள் பார்த்து நடந்தீங்க அப்படின்னா, ஏசப்பாவே பார்த்து நடந்ததுனால பேதுரு நடந்த மாதிரி உங்களுக்கும் எல்லாம் நீங்கள் விரும்புகிற காரியத்தில் ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் எப்போ சூழ்நிலையை சில சமயத்தில் நமக்கு சில சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை, வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இதுலேருந்து வெளிவர முடியாது, என் வீட்டெல்லாம் திருத்தவே முடியாது, என் வீடை மாற்றவே முடியாது அப்படின்னுலாம் நீங்கள் நினச்சி சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடியாது. ஆனால் ஏசப்பாவால் மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏசப்பா உதவி செய்வார். சில சமயத்தில் நம்ம விசுவாசிக்காம விசுவாசம் நமக்குள்ளே வரக்கூடாதபடிக்கு போராடுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கார். அது யார் அப்படின்னா நம்முடைய எதிரியான பிசாசு. அவன் நம்ம விசுவாசத்தை தடுக்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் செய்வா. எபேசியர் 6 அதனால தான் எழுதப்பட்டிருக்கு, விசுவாசம் அப்படின்ற கேடயத்தை பிடிச்சிக்கணுமா. பிசாசுக்கு விரோதமாக நம்ம போர் செய்கிறோம். நம்ம தினந்தோறும் பிசாசு நமக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருக்கிறான். நமக்கு ஒரு வார் நடந்துக்கிட்டே இருக்கு மறைமுகமாக. அப்போ என்ன பண்ணணுமா, ஒரு போர்னு வைங்களேன், ஒரு எதுக்காக கேடயத்தை பயன்படுத்துவாங்க, ஒரு ஷீல்டு எதுக்கு பயன்படுத்துவாங்க, எதிரி நம்மளை தாக்கும்போது அதுலேருந்து தடுக்கிறதுக்காக ஷீல்டு யூஸ் பண்ணுவாங்க, அப்படி தானே. அப்போ பிசாசு நம்மளை தாக்கும்போது விசுவாசம் அப்படின்ற கேடயத்தை பிடிச்சிருக்கணுமா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், பிசாசு நம்ம விசுவாசத்தில் தான் தாக்குவான். அப்போ நமக்குள்ளே விசுவாசத்தை தடை பண்ண தான் பார்ப்பான், சூழ்நிலையை காட்டுவான். பாரு இதெல்லாம் மாறவே மாறாது, பேதுருக்கு நடந்ததில்ல, எப்படி தண்ணியில் நடக்க முடியும், தண்ணியில் மூழ்க தானே முடியும் அப்படின்னு நடக்கும்போது அப்படி அந்த மாதிரி போராட்டத்தை கொண்டு வருவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இயேசுவை பார்த்து நீங்கள் விசுவாசிக்கணும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது ஏசப்பா நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். நீங்கள் விசுவாசிச்சா ஏசப்பாவோட மகிமையை பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறேன், ஏசப்பா எனக்காக மரிச்சாரு, ஏசப்பா எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, ஏசப்பா எனக்காக சிலுவை சுமந்தாரு, எதுக்காக நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் பாவம் செய்யாமல் இருக்கணும், எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னால தான். அதனால் ஏசப்பா என்னை எல்லா காரியத்திலும் நலமாக வச்சுப்பாரு, என்னை பார்த்துப்பாரு, நான் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, ஏசப்பான்னு கேட்கும்போது என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா ஏசப்பா உதவி செய்வாங்க. நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் கேளுங்க, ஏசப்பா
எனக்கு விசுவாசம் கொடுங்கன்னு கேளுங்க. தகப்பனே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கப்பா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க. எந்த காரியத்தில் அவங்க அற்புதங்களை எதிர்பார்க்குறாங்களோ அந்த காரியத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் விசுவாசிக்க அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. படிப்பில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், ஃபேமிலி காரியத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள். எந்த காரியத்தை குறித்து உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பொல்லாத பிசாசு அவங்க சிந்தை வழியாக அவங்க விசுவாசத்தை கெடுக்காதபடிக்கு நீர் அந்த பிள்ளைகளுடைய சிந்தையில் ஆண்டவரை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. பொல்லாத பிசாசின் தந்திரங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். குட்டீஸ், நம்ம எல்லாம் ஜெபிச்சிருக்கிறோம். ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால ஏசப்பாவை விசுவாசிச்சிருங்க. இன்னும் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? பாய். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த அப்ளைஸில் உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன குட்டீஸ், எல்லாம் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இந்த குவிஸ் செக்மெண்ட்டில் போன வாட்டி சொன்ன போர்ஷனை நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாளிலும் கூட நான் கேட்குற ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் மறக்காமல் ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸ்க்ரீனில் தெரிகிற 9488375315 என்ற நம்பருக்கு உங்கள் ஆன்சரை வாட்ஸ்அப் பண்ண மறக்காதீங்க. ஓகே குட்டீஸ், நான் கொஷின் கேட்கட்டா? கொஸ்டின் நம்பர் 1. யூதா ஜனங்கள் டேஷ் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். ஆப்ஷன் ஏ வேதனைப்படவும், ஆப்ஷன் பி உபத்திரவப்படவும், ஆப்ஷன் சி அடிமைப்படவும், ஆப்ஷன் டி பாடுபடவும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 2. சியோனுக்கு போகிற வழிகள் ஆப்ஷன் ஏ அழுகிறது, ஆப்ஷன் பி புலம்புகிறது, ஆப்ஷன் சி தவிக்கிறது, ஆப்ஷன் டி துதிக்கிறது. நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 3. உயரத்திலிருந்து எலும்புகளில் எதை அனுப்பினார்? ஆப்ஷன் ஏ தூசியை, ஆப்ஷன் பி அக்கினியை, ஆப்ஷன் சி தண்ணீரை, ஆப்ஷன் டி காற்றை. ஓகே குட்டீஸ், 3 கொஷினுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி, 4th கொஷின் என்னன்னு பார்த்துருவோமா? கொஷின் நம்பர் 4. ஆண்டவர் யாரை போலாகி இஸ்ரவேலை விழுங்கினார்? ஆப்ஷன் ஏ பகைஞன், ஆப்ஷன் பி நண்பன், ஆப்ஷன் சி துரோகி, ஆப்ஷன் டி சகோதரன். ஓகே, ஃபைனல் கொஷின் என்னன்னு பார்த்துருவோமா? கொஷின் நம்பர் 5. சியோன் குமாரத்தின் மூப்பர்கள் எதில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள்? ஆப்ஷன் ஏ மலையின் மேல், ஆப்ஷன் பி தரையில், ஆப்ஷன் சி வீட்டில், ஆப்ஷன் டி ஆலயத்தில். ஓகே குட்டீஸ், எல்லாம் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்த மந்த்க்குரிய குவிஸ் போர்ஷன் என்னன்னு பார்ப்போமா? புலம்பல் 3வது அதிகாரம் 4ஆம் அதிகாரம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். ஓகே குட்டீஸ், நம்ம ஃபைனல் செக்மெண்ட்க்கு வந்துட்டோம். கடைசியாக நம்ம சிங் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த செக்ஷனை முடிக்க போகிறோம். ஓவர் டு சிங்கிங் செக்ஷன். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஓகே குட்டீஸ், என்ன ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? விசுவாசத்தை பற்றி நம்ம நிறைய கற்றுட்ருப்போம், அப்படி தானே? ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நிறைய பேர் நீங்கள் குவிஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்களே, வெரி குட் குட்டீஸ். நிறைய பேர் வின் பண்ணுறீங்க. வின் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய பேர் வின் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. நீங்களும் கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஏசு மேரா தோஸ்த் பாடலாமா? ரெடியாக இருக்கீங்களா குட்டீஸ்? ஓகே, இந்த சாங்கோட இந்த ப்ரோக்ராம் முடிக்க போகிறோம். சேர்ந்து ஆக்ஷனோட பண்ணலாமா? ஓகே, வித் மியூசிக். நான் எங்க போனாலும் என் கூட வருவாரு. நான் எதை செஞ்சாலும் என் கூட இருப்பாரு. நான் எங்க போனாலும் என் கூட வருவாரு. நான் எதை செஞ்சாலும் என் கூட இருப்பாரு. அவரே என் லைட்டு, லைஃப் ஆகும் பிரைட்டு.
டிபியு வேணா ஸ்டேட்டஸ் கூட வேணா கட் அவுட் வேணா வால் போஸ்டர் வேணா டிபியு வேணா ஸ்டேட்டஸ் கூட வேணா கன்ஃபெஷன் போதும் கான்ஸ்டன்டா வருவார் கான்ஃபிடன்ஸ் தருவார் காம்ப்ளிமெண்டா இருப்பார் கன்ஃபெஷன் போதும் கான்ஸ்டன்டா வருவார் கான்ஃபிடன்ஸ் தருவார் காம்ப்ளிமெண்டா இருப்பார் इश्क मेरा दोस्त चलता हमेशा इश्क तेरा दोस्त तेरा भरोसा इश्क मेरा दोस्त चलता हमेशा इश्क तेरा दोस्त तेरा भरोसा வாவ் குட்டீஸ், என்ன எல்லாரும் ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. வெரி குட் குட்டீஸ். ஓகே, இதோட இந்த மாதம் அப்ளேஸ் ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது. இதே மாதிரி இன்னொரு அப்ளேஸ் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய். ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.